அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்ராஃபீல் அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான மலக்குமார்களில் ஒருவர் மட்டுமல்ல, மலாயிகத்துல் முகர்ரபீன் என்று சொல்லப்படக்கூடிய இறைவனுக்கு நெருக்கமான மலக்குமார்களில் ஒருவர். குர்ஆனிலே அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை, ஹதீஸிலே அவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகையின் ஆரம்பம் எப்படி இருந்தது என்று கேட்கப்பட்ட பொழுது, அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ரீல வ மீகால வ இஸ்ராஃபீல, ஜிப்ரீலுடைய இரட்சகனே, மீகாயிலுடைய இரட்சகனே, இஸ்ராஃபீலுடைய இரட்சகனே என்று துஆவை ஆரம்பிப்பார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். இஸ்ராஃபீல் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூர் ஊதுகின்ற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், சூர் ஊதுகின்ற மலக்கானவருக்கு சூர் ஊதுகின்ற பொறுப்பு கொடுக்கப்பட்டதிலிருந்து சூரை தன்னுடைய வாயிலே வைத்தவராக, அல்லாஹு தஆலாவுடைய அர்ஷை முன்னோக்கியவராக கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறார். கண் சிமிட்டுகின்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து அது நிறைவேற்றாமல் திரும்பி விடுமோ என்கின்ற பயத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, நபிகளார் இப்படி சொல்லுவார்கள், நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன்? சூர் ஊதுகின்ற மலக்கானவர் சூரை வாயிலே வைத்து நெற்றியை மேலே உயர்த்தி காதுகளை தீட்டி அல்லாஹு தஆலா எப்பொழுது சூரூத கட்டளையிடுவான், சூரை ஊதிவிடலாம் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். தபரானியுடைய ஒரு நீளமான ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள், அல்லாஹு தஆலா வானத்தையும் பூமியையும் படைத்ததற்கு பிறகு சூரையும் படைத்தான். படைத்து அதை இஸ்ராஃபீல் அலைஹி வஸல்லம் அவருடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறான். அபூ ஹுரைரா சொல்லுகிறார்கள், நான் நபிகளாரிடத்தில் யா ரசூலல்லாஹ், சூர் என்றால் என்ன என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது ஒரு கொம்பு என்று பதில் கூறினார்கள். சூருக்கு தமிழிலே எக்காலம் என்று மொழிபெயர்க்கிறார்கள். அது ஒரு நீளமான ஊதப்படுகின்ற கொம்பு போன்ற வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒன்று. அபூ ஹுரைரா மீண்டும் கேட்கிறார்கள், அது எப்படி இருக்கும் என்பதாக. நபிகளார் பதில் சொன்னார்கள், அது பிரம்மாண்டமானதாக இருக்கும். 3 சூர்கள் ஊதப்படும். முதல் சூர் மக்களை பயமுறுத்துவதற்காக, மக்களை பீதி அடைய செய்வதற்காக. வமா யந்துரு ஹாவுலாய் இல்லா ஸைஹதம் வாஹிததம் மாலஹா மின் ஃபவாக் என்று அல்லாஹ் சொல்லுவான். அவர்கள் ஒரு பெரும் சப்தத்தை தவிர வேறு எந்த ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை. அந்த சப்தம் வருவதற்கு தாமதமாகவும் ஆகாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவது அந்த முதல் சூரை பற்றித்தான். மக்களை எல்லாம் பீதி அடைய செய்கின்ற அந்த முதல் சூரை பற்றித்தான். முதல் சூர் ஊதப்பட்ட பிறகு மலைகள் எல்லாம் நகன்று தூள் தூளாகிவிடும், பூமி ஆடிக்கொண்டே இருக்கும், மக்கள் எல்லாம் பயத்திலே இருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே யௌம தர்ஜுஃபுர் ராஜிஃபா, முதல் சூர் ஊதப்பட்டு பூமியே ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த நாளிலே தத்பஉஹர் ராதிஃபா, இரண்டாவது சூர் அதை பின்தொடர்ந்து வரும். குலூபு யௌமைதின் வாஜிஃபா, அன்றைய நாளிலே மக்களுடைய உள்ளமெல்லாம் நடுநடுங்கி போய் பயத்திலே இருக்கும் என்று அல்லாஹு தஆலா கூறுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, இரண்டாவது சூர் ஊதப்பட்ட உடனே உலகத்திலே உள்ள ஒட்டுமொத்த பொருட்களும் அழிந்துவிடும், ஒட்டுமொத்த உயிர்களும் மேலே பறந்துவிடும்.
அத்தனை உயிர்களும் வாங்கப்பட்டுவிடும். மனிதர்கள் எல்லாம் பீதியிலே இருப்பார்கள். மனிதர்கள் எல்லாம் பீதியிலே இருப்பார்கள் என்றால் பீதி இல்லாத பயம் இல்லாத மனிதர்களும் இருப்பார்களா என்றால் இருப்பார்கள். யாரெல்லாம் அந்த நாளுக்காக தயாராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பயமின்றி இருப்பார்கள். யார் தயாராக இருப்பார்கள்? யார் அனுதினமும் அல்லாஹ்வுடைய அமல்களிலே இருக்கிறார்களோ, ஈமானுடைய பரிபூர்ணத்திலே இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அன்றைய நாளுக்கு தயாராக இருப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானை நாம் அடைந்தோம், ரமலானிலே அமல் செய்தோம். ரமலான் 3 வகையான மனிதர்களை பார்த்தது. முதலாவது வகை மனிதர்கள் ரமலானிற்கு முன்னாலும் அமல் செய்தவர்கள், ரமலானுக்கு பின்னாலும் அமல் செய்பவர்கள். ரமலானுக்கு முன்னாலும் தொழுதவர்கள், ரமலானுக்கு பின்னாலும் தொழுபவர்கள், ரமலானிலும் தொழுதவர்கள். இது ஒரு வகையான மனிதர்கள். இவர்களை ரமலான் பார்த்தது. இரண்டாவது வகை மனிதர்கள் இருக்கிறார்கள், ரமலானுக்கு முன்னாலும் தொழாதவர்கள், ரமலானுக்கு பின்னாலும் தொழாதவர்கள், ரமலானிலும் தொழாதவர்கள். முன்னால் உள்ள வகையினர் பாக்கியசாலிகள், இரண்டாவது சொல்லப்பட்டவர்கள் துர்பாக்கியசாலிகள், சாபத்திற்குரியவர்கள். ரமலானிலும் தொழாதவர்கள் சாபத்திற்குரியவர்கள். நம்முடைய சாபம் அல்ல அது, அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சாபம், அது நபிகளாருடைய சாபம். யார் ரமலானை அடைந்தும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறவில்லையோ அவர்கள் நாசமடையட்டும் என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இப்படி சாபமிடுகிறீர்கள் என்று கேட்கவில்லை, ஆமீன் என்றார்கள். அப்படியே ஆகட்டும் என்றார்கள். ஆம், ரமலானுக்கு முன்னாலும் தொழாதவர்கள், ரமலானிலும் தொழாதவர்கள், அமல் செய்யாதவர்கள், ரமலானுக்கு பின்னாலும் அமல் செய்யாதவர்கள் சாபத்திற்குரியவர்கள், துர்பாக்கியவான்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். மூன்றாவது ஒரு வகை இருக்கிறார்கள், ரமலானுக்கு முன்னாலும் தொழாதவர்கள், ரமலானுக்கு பின்னாலும் தொழாதவர்கள், ரமலானில மட்டும் தொழுதவர்கள். இவர்கள் கவனிக்கப்பட வேண்டியவர்கள், இவர்கள் சரி செய்யப்பட வேண்டியவர்கள். ரமலானிலே எப்படி உங்களுக்கு தொழுவதற்குண்டான எல்லா நேரங்களும் அமையப்பெற்றதோ, அதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டீர்களோ, ரமலானிலே மகரிபுக்கு பிறகு கதவுக்கு பின்னால் தொழ முடியாமல் சண்டை நடைபெறுகிறது. ரமலானிலே மகரிபிலே மரக்கதவுக்கு பின்னால் தொழுவதற்கு இடம் இல்லாமல் சண்டைகள் நடக்கின்ற அளவுக்கு கூட்டம். அதே மற்ற நாட்களில், ரமலான் அல்லாத நாட்களில் கண்ணாடி கதவுகளை தாண்டுவது சிரமமாக இருக்கிறது. ஏன் இந்த பாரபட்சம்? நன்றாக ஞாபகம் வையுங்கள். நாம் வருடா வருடம் சொல்வதுதான், ரமலானிலே நோன்பு மட்டும் தான் கடமை. ரமலானிலே நோன்பு மட்டும் தான் கடமை. தொழுகை என்பது வாழ்நாள் கடமை. நாம் என்ன கருதி கொள்கிறோம் என்றால், ரமலானிலே நோன்பு கடமையாக இருப்பதை போன்று தொழுகையும் ரமலானிலே மட்டும்தான் கடமையோ என்று தவறாக விளங்கிக் கொள்கிறோம். கொஞ்சம் அவற்றை திருத்திக் கொள்ளுங்கள், கொஞ்சம் அவற்றை சரி செய்து கொள்ளுங்கள். ரமலானிலே எப்படி உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி நீங்கள் எவ்வளவு வியாபாரத்திலே உத்தியோகத்திலே இருந்தாலும் தொழுகைக்காக பள்ளிக்கு வந்து பள்ளிவாசலை நிரப்பி வைத்தீர்களோ, அதே போன்று ரமலான் அல்லாத காலங்களிலும் பள்ளிவாசலை நிரப்புங்கள். அதுதான் ஈமான். அதுதான் ரமலானிலே செய்கின்ற அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக இருக்கும். ஒரு அமல் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும்? அந்த அமல் தொடர்ச்சியாக செய்யப்பட்டால். ரமலானிலே தொழுவதோடு அன்றைய பெருநாள் காலையிலே சுபுகுக்கு பிறகு பெருநாளுடைய லுஹரிலே மாஷா அல்லாஹ் பள்ளிவாசலை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் மனமெல்லாம் பரிதவிக்கும். ரமலானிலே இருந்த பள்ளியா இது? லுஹரிலே கூட்டம் இருக்காது, லுஹரிலே பாதி பள்ளி ஆகிவிடும். ரமலான் முழுவதும் பள்ளியை நிரப்பமாக பார்த்த கண்கள் எல்லாம் கலங்கி போய் நிற்கும். ஏன் இப்படி ஆகி போனது? வருடா வருடமும் இவைகளை நாம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா என்றாவது ஒரு சமயத்திலே மனதிலே ஆழமாக பதிய வைத்து நிரந்தர தொழுகையாளிகளாக ரமலான் தொழுகையாளிகளை ஆக்கிவிட மாட்டானா என்கின்ற ஒரு பெரும் ஏக்கம்தான். இந்த ரமலானிலேயே நாம் அந்த துஆவையும் செய்வோம். யா அல்லாஹ், ரமலானிலே யாரெல்லாம் தொழ வந்தார்களோ அவர்களை ஆயுள் தொழுகையாளிகளாக, அவர்களை நிரந்தர தொழுகையாளிகளாக ஆக்கி வைப்பாயாக.
என்ற துவாவோடு கண்ணியத்திற்குரியவர்களே 2 சூர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 3வது சூர் இன்ஷா அல்லாஹ் மஹ்ஷரிலே நடைபெறும். நாம் சென்ற வருடம் சொன்னதை போன்றுதான் அல்லாஹு தஆலா ஆயிலை நீட்டி வைத்தால் அடுத்த வருடம் 3வது சூர் மஹ்ஷரை பற்றி பேசுவோம். அல்லாஹு தஆலா ஆயுளை நீட்டாவிட்டால் இன்ஷா அல்லாஹ் மஹ்ஷரிலே நாம் பேசிக்கொள்வோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று ஒற்றைப்படையான இரவு, 29வது இரவு. 27ஓடு லைலத்துல் கத்ர் முடிந்து விடுவதில்லை. 29ம் லைலத்துல் கத்ரை தேடுகின்ற ஒற்றைப்படையான இரவுதான். வலமை போல நம்முடைய பள்ளியிலே இன்ஷா அல்லாஹ் 11-15 மணி அளவிலே குர்ஆனுடைய மஜ்லிஸ் லைலத்துல் கத்ரை தேடி இரவு அமல்களிலே நடைபெறும். குர்ஆனுடைய மஜ்லிஸை அடுத்து இன்ஷா அல்லாஹ் ஆயத்துல் குர்சி 20 வயதிற்கு மேலே ஆயத்துல் குர்சியை அழகிய முறையில் ஓதுதல் போட்டி 25 இரவிலே நாம் அறிவித்தோம். அதனுடைய அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் மஜ்லிஸுக்கு பிறகு நம்முடைய பள்ளியிலே நடைபெறும். அதிலே அனைவர்களும் கலந்து கொள்ளுங்கள். பரிசுகள் தயாராக இருக்கின்றன. அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜுடைய தொழுகை 2 மணிக்கு ஜமாத்தாக நடைபெறும். அதை தொடர்ந்து சஹருடைய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்திலும் கலந்து நிறைவான நன்மைகளையும் லைலத்துல் கத்ருடைய நன்மைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய திக்ராகிறது ஒற்றைப்படையான இரவிலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அறிவிப்பின்படி அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்பதுதான். அதற்கு முன்னால் யா ஹய்யு யா கய்யூம் என்கின்ற வார்த்தையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். நபிகளார் எந்த ஆயத்துகளில் எல்லாம் இஸ்முல் அலம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்களோ அந்த 3 ஆயத்துகளிலும் யா ஹய்யு யா கய்யூம் என்கின்ற வார்த்தை, அல் ஹய்யு அல் கய்யூம் என்கின்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. எனவே யா ஹய்யு யா கய்யூம் அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்பதை சொல்லிக்கொண்டே இருங்கள். அல்லாஹ்வின் மன்னிப்பை பெற்றுக்கொண்டே இருங்கள். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.